ஓம் சாந்தி. நான் ஆத்மா, இறைவனுடைய இதயத்தில் குடிகொண்டிருப்பவன். இவ்வுலகில் யாரும் தர முடியாத சுயநலமில்லாத அன்பை பெற்றிருக்கும் பாக்கியசாலியாக என்னை நான் அனுபவம் செய்கின்றேன். என் மனதை கொள்ளை கொண்டவருக்காக என்னுடைய இதயத்தில் ஓர் அழகிய சிறிய குடிலை உருவாக்கத் தொடங்குகின்றேன். எனக்கு பிடித்தவாறு அந்த குடிலை அமைத்து அதனை அலங்கரிக்கத் தொடங்குகின்றேன். என் இனிமையான பாபாவை அந்த குடிலுக்கு இப்பொழுது நான் அழைப்பு விடுக்கின்றேன். நான் கூப்பிட்ட நேரத்தில் என் முன் ஆஜரானதும் அவருடைய கண்களை கட்டிக்கொண்டு அந்த குடிலுக்கு முன் நிறுத்த வைக்கின்றேன். ஆவலோடு காத்திருக்கும் என் குழந்தை எனக்காக என்ன செய்துள்ளது என்ற தவிப்பை பாபாவின் முகத்தில் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன். மெதுமெதுவாக அவர் கண்களை திறக்க நான் அவருக்காக என் இதயத்தில் கட்டியுள்ள குடிலை திறந்து காட்ட பாபாவும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து போகின்றார். என் திலாராம் பாபாவின் கைகளை பிடித்து கொண்டு என் இதயத்தில் அமைத்துள்ள குடிலுக்குள் அவரை நான் அழைத்து செல்கின்றேன். நுழைவாயிலில் அழகிய பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருக்கும் இடத்தை பார்த்து பாபா புன்முறுவல் செய்கின்றார். நாங்கள் அமர்ந்து பேசுவதற்காக 2 நாற்காலிகள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் பாபாவுக்கு மிகவும் பிடித்துள்ளது. நாங்கள் நினைத்த நேரத்தில் சமைத்து சாப்பிட ஓர் அழகிய சமையல் அறையும் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் சுவரில் பெரியதாக மாட்டப்பட்டிருப்பது பாபாவின் கண்களை கவர்ந்து விட்டது. என்னுடைய வேலை நேரம் தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் மன ஓய்வை பெற இந்த குடிலுக்குள் என் பாபாவுடன் நான் நேரம் ஒதுக்குகின்றேன். என் மனதிற்கு ஓய்வளிக்கும் திலாராமனின் உடன் இருக்க இவ்வுலகில் உள்ள அனைத்து துக்கங்களையும் கவலைகளையும் ஆத்மா நான் மறந்து விடுகின்றேன். திலாராம் என் மனதின் உள்ளே இருப்பதால் என் மனம் லேசாக பஞ்சு மெத்தை போல் இருப்பதை ஆத்மா நான் அனுபவம் செய்கின்றேன். திலாராம் பாபாவையே மனதில் வைத்தபடி இப்பொழுது என் உலகிய காரியங்களை செய்ய தொடங்குகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 16/8/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நான் விதேகியான தந்தை, அதாவது உடலற்ற தந்தை, தேகதாரிகளான உங்களை விதேகியாக ஆக்குவதற்காக படிப்பை சொல்லித் தருகின்றேன். இந்த புதிய விஷயத்தை குழந்தைகள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இனிமையான குழந்தைகளே, விதேகியான தந்தை நான், தேகதாரிகளான உங்களை விதேகியாக ஆக்குவதற்காக படிப்பை சொல்லித் தருகின்றேன். இந்த புதிய விஷயத்தை குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும். கேள்வி: பாபாவிற்கு ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைக்க வேண்டிய தேவை அல்லது அவசியம் ஏன் ஏற்படுகிறது? கேள்வி: பாபாவிற்கு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகின்றது? பாபா பதில் சொல்கிறாரு, ஏனென்றால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். பல குழந்தைகள் இவ்வாறு கூறுகிறீர்கள், பாபாவோ அதே விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறார் என்று. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, கண்டிப்பாக நான் அதே விஷயத்தை தான் மீண்டும் சொல்ல வேண்டியுள்ளது. ஏனென்றால் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உங்களை மாயையின் புயல்கள் வந்து அலைக்கழிக்கின்றன. ஒருவேளை நான் தினமும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் மாயையின் புயல்களிலே தோற்றுவிடுவீர்கள். இப்போது வரை நீங்கள் எங்கே சத்தோப்பிரதான நிலையை அடைந்துள்ளீர்கள்? எப்போது நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆவீர்களோ
அப்போது நான் உங்களுக்கு சொல்லுவதையே நிறுத்திவிடுவேன். ஓம் சாந்தி. இதை விசித்திரமான ஆன்மீக படிப்பு என்றும் சொல்லப்படுகிறது. புதிய உலகமான சத்யுகத்திலும் மனிதர்கள்தான் ஒருவருக்கொருவர் படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஞானத்தையோ அனைவரும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்கேயும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். விதேகியான தந்தை அல்லது ஆன்மீக தந்தை வந்து சொல்லிக் கொடுப்பது என்பது இது போல ஒருபோதும் நடக்காது. அதாவது இந்த சங்கம யுகத்தை தவிர மீண்டும் ஒருபோதும் நடக்காது. சாஸ்திரங்களில் கூட ஸ்ரீகிருஷ்ண பகவான் உவாச்ச, ஸ்ரீகிருஷ்ண பகவான் வாக்கியம் என்று எழுதப்பட்டுவிட்டது. அவரோ உடல் உள்ளவர் ஆகிவிட்டார். இந்த புதிய விஷயத்தை கேட்டு மனிதர்கள் குழப்பமடைகிறார்கள். உங்களிலும் கூட நம்பர் வாரியான முயற்சியின் பிரகாரம் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதாவது ஆன்மீக தந்தை ஆத்மாக்களான நமக்கு சொல்லித் தருகின்றார் என்று. இது புதிய விஷயமாகும். இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே தந்தை தானே வந்து சொல்லுகின்றார், இவர் மூலம் நான் உங்களுக்கு படிப்பை கற்பிக்கின்றேன். ஞானத்தின் கடல், அமைதியின் கடல், அனைத்து ஆத்மாக்களும் தந்தையும் அவர்தான். அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தையும் அவர்தான். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? பார்ப்பதற்கு எதுவும் தெரியாது. அதாவது வெளியில் பார்ப்பதற்கு ஒன்றும் தெரிவதில்லை. ஆத்மாதான் முக்கியமானது மற்றும் அது அழிவற்றது ஆகும். சரீரமோ அழியக்கூடியது. இப்போது அந்த அழிவற்ற ஆத்மா உட்கார்ந்து படிப்பை சொல்லித் தருகின்றார். நீங்கள் எதிரில் பார்க்கும் பொழுது சரீரமுள்ள மனிதர் தெரிகின்றார். நீங்கள் எதிரில் பார்க்கும்போது சரீரமுள்ள மனிதர் உட்கார்ந்திருக்கின்றார். ஆனால் உங்களுக்கே தெரியும், இந்த ஞானம் மனிதர் தருவது அல்ல. ஞானத்தை தருபவர் விதேகியான உடலற்ற தந்தை ஆவார். எப்படி தருகின்றார்? அதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்களுக்கோ இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தலையை உடைத்து கொள்ள வேண்டி வருகிறது இந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காக. அவர்களோ நிராகாரமான இறைவனுக்கு பெயர், உருவம், தேசம், காலம் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். தந்தை தானே வந்து அமர்ந்து படிப்பை கற்றுத்தருகின்றார். நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றேன். என்னை நீங்கள் காண முடியாது. அவர் விதேகி என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஞானம், ஆனந்தம் மற்றும் அன்பு கடலாக இருக்கின்றார். அவர் எப்படி படிப்பை சொல்லிக் கொடுப்பார்? பாபா தானே புரிய வைக்கிறார். நான் எப்படி வருகின்றேன், யாருடைய ஆதாரத்தை எடுத்துக்கொள்கின்றேன். நான் எந்த கர்ப்பத்திலும் ஜென்மம் எடுப்பதில்லை. நான் ஒருபொழுதும் மனிதனாகவோ தேவதையாகவோ ஆகுவதில்லை. தேவதைகளுக்கோ சரீரம் இருக்கின்றது. நானோ எப்பொழுதுமே அசரீரியாகவே தான் இருக்கின்றேன். எனக்கும் நாடகத்தில் இந்த நடிப்பு இருக்கின்றது. நான் ஒரு பொழுதும் மறுபிறவியை எடுப்பதில்லை. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லையா? நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: ஞானத்தின் மூன்றாவது கண்ணின் மூலம் ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். புறக்கண்களினால் பார்க்கவே கூடாது. அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, பாபாவின் நினைவின் மூலம் தங்களுடைய நடத்தையை தெய்வீகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தனது உள்ளத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எந்த அளவு குணவானாக ஆகியிருக்கின்றேன். முழு நாளிலும் எனது நடத்தை அசுரத்தனமாக இல்லை அல்லவா? இப்படி தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். வரதானம்: சதா கவனமாக, கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டு மாயையின் ராயல் ரூபத்தின் நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயையிலிருந்து பாதுகாப்பானவர் ஆகுக. சதா கேர்ஃபுல்லாக, கவனமாக இருந்து கொண்டு மாயையின் ராயல் ரூபத்தின் நிழலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயையிலிருந்து தப்பிப்பவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்கிறாரு. தற்சமயத்தில் மாயை
உண்மையான புத்தியை, அதாவது உணரக்கூடிய சக்தியை இல்லாமல் செய்து விடுகிறது. அதாவது தவறை சரியாக அனுபவம் செய்ய வைத்து விடுகிறது. தவறான விஷயங்களை, தப்பை சரியாக அனுபவம் செய்ய வைக்கிறது. எப்படி யாராவது மந்திரம் போடுகிறார்கள் என்றால் அதற்கு வசப்பட்டு விடுகிறார்கள். அதே போல ராயலான மாயை உண்மையை புரிந்து கொள்ள விடுவதில்லை. அதனால் பாப்தாதா கவனமாக இருங்கள் என்பதற்கு டபுள் அண்டர்லைன் செய்ய வைக்கின்றார். இரட்டை அடிக்கோடிட்டு இரட்டை கவனம் கொடுக்க விரும்புகின்றார். இவ்வாறு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அப்பொழுது மாயையின் நிழலில் இருந்து பாதுகாப்பாக, மாயையிலிருந்து தப்பிப்பவராக ஆகிவிட முடியும். இதற்கு விசேஷமாக உங்கள் மனம் மற்றும் புத்தியை பாபாவின் குடை நிழலின் ஆதாரத்தில் கொண்டு வந்து விடுங்கள். இப்படி மாயையிலிருந்து தப்பிப்பவர் ஆவதற்கு பாபா இன்னைக்கு வழி சொல்லிக் கொடுக்குறார். ஸ்லோகன்: யார் சகஜ யோகியாக இருப்பார்களோ அவர்களை பார்த்து மற்றவர்களுக்கும் யோகம் சுலபமாகவே வந்துவிடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.